السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய பரலான விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றியதோடு மட்டுமல்லாமல் உலகம் உள்ளவரை மக்கள் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமிய மக்கள் அனைவர்களும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தந்த சுன்னத்தான நடைமுறைகள். இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூலை சார்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக எல்லாம் உள்ள இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய குறிக்கோள் மறுமைதான் வெற்றிக்குரிய வாழ்க்கை. உலகம் என்பது நிரந்தரமானது அல்ல அப்படிங்கிற விஷயத்துல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் நாம தெளிவாக நாம புரிஞ்சு வச்சிருக்கோம். எனவே நம்மளுடைய வாழ்க்கையில நாம வெற்றி அடையணும், வெற்றிக்குரிய வாழ்க்கை நமக்கு ஆகணும் அப்படின்னு சொன்னா மறுமைக்கான சாதனங்களை எல்லாம் நாம் தயார் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸுகள்ல நிறைய விஷயங்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல கூட ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு, எனவே யாருடைய நன்மைகளுடைய எடைகள் கனமாக இருக்குமோ ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். வெற்றிக்குரிய மனிதர்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா யாருடைய வாழ்க்கையில யாருடைய அமலுடைய விஷயத்துல நன்மைகள் அதிகமா இருக்குதோ அவர்கள் தான் வெற்றிக்குரிய மனிதர்கள் என்பதாக நமக்கு ஹதீஸுகள், நமக்கு குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி தருகிறது. எனவே அப்படி நன்மைகளை எல்லாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி அற்புதமான ஒரு நாள், அரஃபாவுடைய நாள் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அந்த அரஃபாவுடைய நாளை அடைவதற்காக வேண்டி நாம தயாராகணும். ஏன்னா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை என்பது அரஃபாவுடைய நாள். எனவே நமக்கு நன்மைகளை எல்லாம் அடைந்து கொள்வதற்காக வேண்டி அரஃபா வருது. அந்த அரஃபாவை நாம முழுமையாக பயன்படுத்தணும். இதுல முக்கியமா அரஃபா என்று பெயர் வந்ததற்கான அடிப்படை காரணம் என்ன? நம்ம அரஃபா அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அரஃபா அப்படின்னா ஹாஜிகள் அங்கு ஒன்று கூடுவார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எனவே அரஃபா அப்படின்னு பெயர் வந்ததற்கு அடிப்படை முக்கியமான 3 காரணங்கள் நமக்கு சொல்லி தரப்படுகிறது. அதுல முதல் காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக அரஃபா அப்படின்னா அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு பெயர். அரஃபா அதாவது ஒருத்தரை இன்னொருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றோம்ல, அறிந்து கொள்ளுதல். அந்த மாதிரி அரஃபா என்று சொன்னால் அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு பெயர். இப்போ அரஃபா என்று பெயர் வந்ததற்கு அடிப்படை 3 காரணங்கள்ல முதல் காரணம் என்ன அப்படின்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துல்ஹஜ் பிறை 8 அன்னைக்கு ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவு சந்தேகத்திற்குரிய கனவா அல்லது உண்மைக்குரிய கனவா அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறாங்க. மீண்டும் துல்ஹஜ் பிறை 9 அரஃபாவுடைய நாள்ல ஒரு கனவு காண்கிறார்கள். அந்த கனவு என்பது அல்லாஹ்விடத்துல இருந்து வந்த கனவுதான் என்பதை அவர்கள் முழுமையாக அறிந்து கொள்ளுகிறார்கள். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மகனை பலியிடணும் அப்படிங்கிற அந்த கனவு உண்மைதான் என்பதை அறிந்து கொண்டார்கள். அதனால அரஃபா என்று ஒரு பெயர். இரண்டாவதாக துல்ஹஜ்ஜுடைய மாசம் பிறை அரஃபாவுடைய நாள்ல துல்ஹஜ் பிறை 10 பெருநாள் அன்னைக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற முழுமையான விளக்கங்களை, ஹஜ்ஜுடைய நற்காரியங்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார்கள். இப்படியெல்லாம் இருக்கா, இப்படியெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற
விஷயங்களை எல்லாம் விளக்கங்களை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அதற்கு அரஃபா என்று பெயர். மூன்றாவதாக முக்கியமான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஷைத்தானுக்கு மாறு செய்து சொர்க்கத்தில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். பல ஆண்டுகளாக பல நாட்களாக அங்கே இங்கேயும் கணவனும் மனைவியும் தனித்தனியாக ஒரு இடத்துல இறக்கப்பட்ட இருவர்களும் சந்தித்து கொண்டு இப்படியெல்லாம் இனிமேல் செய்யக்கூடாது அப்படிங்கிறத முழுமையான விஷயங்களை எல்லாம் அல்லாஹுவுக்கு மாற்றங்கள் செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொண்டார்கள், தெரிந்து கொண்டார்கள். அந்த அவர்கள் சந்தித்து கொண்ட கணவன் மனைவியை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றியதற்கு பின்னால் இருவர்களுமே சந்தித்து கொண்ட இடம் என்பது அரஃபாவுடைய இடம் என்பதால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அரஃபாவுடைய நாளுக்கான மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் தந்திருக்குகிறான். எனவே அந்த இன்னும் சொல்ல போனால் அந்த ஹதீஸுகளில் வருது, அரஃபா அப்படின்னாலே ஹஜ்ஜு தான், ஹஜ்ஜு தான் அரஃபா என்பதாக ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய கடைசி பேச்சு நம்ம சொல்லுவோம்ல, எங்கிட்ட தான் ஒரு கடைசியாக பேசினார், ஒருத்தர் மௌத்தாயிட்டார் அப்படின்னா இவர் எங்கிட்ட தான் கடைசியாக பேசினார், இப்போ தான் பேசிட்டு போனார், அதுக்குள்ள மௌத் அப்படிங்கிறோம்ல. அந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய உரை என்று சொல்லக்கூடிய பயான் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு பேச்சை மக்களுக்கு முன்னால் பேசிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி உரை, கடைசி பயான் அரஃபாவுடைய நாளிலே தான் நடந்தது என்பதாக நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. அந்த அரஃபாவுடைய நாளில் வைத்துதான் ஒரு ஆயத்தும் இறக்கப்பட்டது. அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து, 6வது ஜுஸுல இருக்கு. எனவே உங்களுக்கு இந்த மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், என்னுடைய அருட்கொடைகளை எல்லாம் நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், ரப்பாக நான் மார்க்கத்தை இஸ்லாத்தை நான் மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன், நான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேனா அப்படின்லாம் மக்களுக்கு முன்னால் சொல்லி கொடுத்த நாள் அரஃபாவுடைய நாள். இந்த ஆயத்து யூதர்கள் சொல்லுவார்கள், இந்த ஒரே ஒரு ஆயத்து இறக்கப்பட்ட நாள், இந்த ஆயத்து மட்டும் எங்களுக்கு கிடைச்சா, இந்த நாள் எங்களுக்கு கிடைத்தால் இந்த நாளை நாங்கள் பெருநாளாக நாங்கள் கொண்டாடுவோம், அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஆயத்து, சிறப்புக்குரிய நாள் என்று யூதர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். யூதர்கள் அந்த நாளை, அந்த ஒரு ஆயத்தை குறித்த இந்த அளவுக்கு பேசுறாங்கன்னு சொன்னா, அரஃபாவுடைய நாளையே அல்லாஹ் நமக்கு தந்திருக்குகிறான் அப்படின்னா உண்மையிலேயே நாம் எல்லாம் பேருபகாரம், வெறும் உபகாரம் அல்ல, பேருபகாரம் செய்யப்பட்டவர்கள். எனவே இந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அடியார்களிடத்துல வந்து அவர்களுடைய பெருமைகளை குறித்து அல்லாஹ் பேசுகிறான், அவர்களை பாராட்டி அல்லாஹ் பேசுகிறான் என்றெல்லாம் அரஃபாவுடைய மகத்துவத்தை, அரஃபாவினுடைய நாளை குறித்து ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு நிறைய நமக்கு வந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள் என்பதால், எனவே அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை அன்று நோன்பு வைத்து கொண்டு நோன்பினுடைய மகத்துவம் என்ன, அரஃபாவினுடைய நோன்பு வைத்தால் என்ன, அரஃபாவினுடைய நாள், அந்த நாள் நாம் என்னென்ன நற்காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் நாளை பதிவு செய்வோம். எனவே அரஃபாவுடைய நாள் என்பது கண்ணியத்திற்குரிய மகத்துவத்திற்குரிய நாள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே முடிந்தவரை ஒரு ரமலானுடைய மாதத்துல நம்ம அந்த நோன்புக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, ரமலானுடைய மாதத்துல ஒரு நோன்பை நாம விடக்கூடாது, இது ஒரு ஃபர்லான நோன்பு, இந்த நோன்பை நாம விடக்கூடாதுன்னு அந்த ரமலானுக்கு நோன்புக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த அரஃபாவுடைய அந்த ஒரு நோன்புக்கு நாம் மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் குழந்தைகள் எல்லாத்தையுமே முடிந்தவரை, அதாவது நோன்பு வைப்பதற்கு யாருக்கெல்லாம் அந்த தாக்கத்து அந்த சக்தி இருக்குதோ, ரமலான்ல யாரெல்லாம் உங்களுடைய வீட்டில் நோன்பு வச்சாங்களோ அனைவர்களும் இந்த அரஃபாவினுடைய வெள்ளிக்கிழமை, அதாவது நாளை இரவு வியாழக்கிழமை சஹர் செய்து விடிந்தால் வெள்ளிக்கிழமை என்கின்ற அந்த ஒரு நோன்பை நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் என்பதை இப்போ இருந்தே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எத்தி வைத்து வரக்கூடிய அரஃபாவை முழுமையாக கண்ணியப்படுத்தக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
صلى الله على محمد صلى الله عليه وسلم الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.